இயேசுவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்துல ஒரு முக்கியமான ஒரு சாட்சியை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு நல்ல டாக்டர். அவர் எல்லாருக்குமே சேவை செய்கிற ஒரு டாக்டராகவே இருந்தார். ஆனால் அவருக்கு சீனியர் பொறுப்பில் இருக்கிறது அந்த டாக்டரை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு கிறிஸ்டியனு. இன்னொன்று ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு, ஆண்டவருக்கு பிரியமாக செய்வார். எந்த வேலையானாலும் சரி, எந்த பேஷண்ட் வந்தாலும் சரி, அவங்க உண்மை உத்தவமாக நல்ல மெடிசன் கொடுத்து நல்லபடியாக அவங்க செய்வார். ஆனால் இந்த டாக்டர் அதுலேருந்து காசு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி என்ன பண்ணலாம், ஏமாற்றலாம் அப்படிங்கிற காரியத்தை செய்து கொண்டே இருக்க ஆசைப்படுவார். ஆனால் இந்த டாக்டர் இருக்க மாட்டார். அதே மாதிரி தவறான ஒரு காரியத்துக்கு கையெழுத்து போடணும்னா கையெழுத்து போட மாட்டேன்ட்டுவார். எந்த காரியமானாலும் சரி கர்த்தருக்கு பிரியமாகவே நடப்பார். அதனால இந்த டாக்டருடைய பேர் எல்லா இடத்துலையும் பிரபலமாக இருக்கும். இவர் ஒரு நல்ல டாக்டர், நல்ல மனுஷன், இந்த மனுஷன் ரொம்ப நல்ல தங்கமான மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவரை ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவர் அதனால அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்க எம்எல்ஏ, எம்பி இவருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். டாக்டர் தொழிலை ஒரு சேவையாக செய்கிறாரு. அதனால இவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருப்பாரு. அதனால இவர் என்ன சொன்னாலும் அவங்களும் சரின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவருக்கு சீனியராக இருக்கிறவர் ரொம்ப இவர் மேலே பொறாமப்பட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு முக்கியமான சேவை செய்யறதுக்காக ஒரு குழுவை இவரே ரெடி பண்ணி இவர் தலைமையை தாங்க வச்சு அதுக்கு கீழே இந்த டாக்டர் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டரை இவர் பேரை சேர்த்துட்டாங்களாம். ஆனால் இவரும் சரின்னு சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு ஒரே சந்தோஷம், இவனை படாத பாடுபடுத்திடணும், இவனை நான் ஒடிக்கிறணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த டாக்டர் நேராக வந்தாராம். ஒரு கேபினுக்குள்ளே போனாராம், சங்கை பிடிச்சாராம், இந்த ஆர்டரை காமிச்சாங்க. பாரு நான் ஆர்டர், நீ இனிமே எனக்கு கீழே வா, நான் கையெழுத்து போட மாட்டியோ, என்ன செய்வேன்னு பார்க்குறியான்னு சொல்லி வாங்கி அடிக்கிறதுக்கு கையை வாங்கி கண்ணை கிட்ட வந்துச்சான். அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னாராம். எல்லா ஆஃபீஸரும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹார்ட் அட்டாக் சுரண்டு செத்து முன்னாராம். ஆண்டோடைய பிள்ளைங்களை தொடர்ந்தான் சாதாரண விஷயம் கிடையாது. அவன் நினைச்சுக்கிடுவான் யார் வருவா செத்த தெய்வம் என்று. அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் இழந்து வந்தார் என்றால் யார் அவருக்கு முன்பு நிற்க முடியும்? அவருடைய மூச்சு காத்துக்கு முன்பு யாரும் நிற்க முடியும்? ஆண்டவர் அதுதான் இந்த நாளுக்கு நமக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதில் 23வது வசனம், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன், யாருக்கும் நான் தீமை செய்யவே இல்லை, ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நீங்க புலம்பி தவிக்கலாம். ஆண்டவர் சொல்லுறார், உங்க வாழ்க்கை நன்றாயிருக்கும், நீங்க ஆசீர்வாதமாயிருப்பீங்க, பிரோஜனமாயிருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்லுறார். அந்த டாக்டர் ஆண்டு கைவிட்டாரா? அந்த மனுஷன் ஆண்டு எவ்வளவோ வேதனைப்படுத்தியிருப்பாரு, எவ்வளவோ தீங்கு செஞ்சிருப்பாரு. ஆனால் சகிச்சுக்கிட்டே போனார். ஆனால் கடைசியா உக்கர கோபம் கொண்டு அடிச்சிடணுங்கிற வெறியில வரும் பொழுது ஆண்டவர் குறுக்க நின்று அவன் ஒரே அழித்து போட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனை என்னைக்கு முடியும், என்னைக்கு தீரும், ஐயோ தாங்க முடியலையேன்னு சொல்லி மனம் நீங்க நிற்பீங்க. ஆனால் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அப்பா, உங்களுடைய நடைகள் எல்லாம் நான் உறுதிப்படுத்தினேன், உங்களுடைய வாழ்க்கையை நான் உறுதிப்படுத்தினேன், உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன்னு சொல்லி ஆண்டவரை பார்க்க சொல்லுங்க. நான் கைவிடுகிற தேவன் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நான் அவ்வளவுதான் ஒண்ணுமே பண்ண முடியாது, தலைக்கு மேல போயிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, தலைக்கு மேலே போயிட்டு இன்னும் ஜாம் போனா என்ன, முளம் போனா என்ன, எல்லாமே முடிஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு அப்படி இல்லை. எல்லா பக்கம் நெருக்கம்னு கூடி வரும் பொழுது கர்த்தர் பெரிய வழியை திறந்து, ஆச்சரியமான வழியை திறந்து கொடுப்பார். மனுஷன் பார்க்கிறதற்கு மனுஷனால் செய்யக்கூடாதபடி ஒரு அற்புதம் செய்ய தேவனால் மாத்திரமே முடியும் என்பதை நிரூபிக்க ஆண்டவர் உங்களுக்காக யாவும் செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க, மனம் போகாதீங்க. ஆசீர்வதிப்பார். உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் தோன்றும் முன்பே அவருடைய பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுக்கு இந்த பேரை தான் வைக்கணும், இந்த வாழ்க்கையை தான் கொடுக்கணும், இதை தான் படிக்கணும், எல்லாமே ஆண்டவனுக்காக செய்து வைத்திருக்காரு. சொந்த போகாதீங்க. நாம் ஜெபிப்போமா? நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் இருக்கு. நம்மளுடைய நடைகள் எல்லாம் உறுதிப்பட, நம்முடைய காரியங்கள்லாம் வாய்க்க நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற நானவனே, என் நல்ல தகப்பனாண்டவனே, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் என்று இருக்கிறாங்க. எங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற தெய்வம், நாங்கள் வாழ்ந்திருக்கும்படி சுகித்திருக்கும்படி எங்களை உயர்த்தி நிறுத்துகிற தெய்வமானது, எங்களுக்கு எந்த தீங்கு வராதபடி எங்களை பாதுகாத்து நிறுத்துகிற தெய்வமானது, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை சகாயம் பண்ணுங்க. வேதனையோடு சதுக்கத்தோடு மனம் உண்டு போய் நிற்கிற ஒவ்வொரு சகோதரியும்
நினைத்து பார்ப்பீரா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அவருடைய வேதனைகள் மாறட்டும், பயங்கள் நீங்கட்டும், என்ற பிரச்சனைகள் மறைந்து போகட்டும், வாழச் செய்வீரா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். யாரும் தலை குனிந்து போகாதபடி பிள்ளைகளை வாழ்ந்ததற்கு செய்யும் உயர்த்தி நிறுத்தி காத்துக்கொண்டு வருகிறேன். ரட்சகரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நன்மையானதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நன்மை மாத்திரமே செய்வார். நீங்க ஒரு நாள் சோர்ந்து போய் மனம் நொந்து போக வேண்டாம். உங்களுடைய நடைகள் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. உங்களுடைய நடைகள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து உங்களை உயர்த்தி நிறுத்துவார். சோர்ந்து போகாதீங்க. God bless you.